வணக்கம் மக்களே, நீங்கள் இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். ஒன் பீஸில் சீசன் 2 வரப்போகுது. சீசன் 1 ரீவாட்ச் பண்ணணும், ஆனால் டைம் இல்லைன்னு சொல்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சீசன் 1 என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்துருவோமா? ஓப்பனிங் சீனு அனிமே மாங்காலெலாம் வந்து அதே ஐக்கானிக் ஓப்பனிங் சீன் தாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி பைரட் கிங் கோல்ட் ரோஜரை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க பொதுமக்கள் முன்னாடி. ஸோ இது நடக்கிறது லாக்டவுனில். அங்கே இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுற இடத்துல பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே, அதில் வந்து நமக்கு குறிப்பிட்ட சிலரை காட்டியிருப்பாங்க. ஒருத்தன் ஸ்ட்ரா ஹேட் போட்டிருப்பான், வேறு யாரும் இல்லை, அவன் ஷாங்க்ஸு. ஸோ அவனுக்கு அந்த ஸ்ட்ரா ஹேட்டை கோல்ட் ரோஜர் தான் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தன் மீஹாக். ஸோ மீஹாக்கும் அங்கே இருக்காப்புல, ஷாங்க்ஸும் அங்கே இருக்காப்புல. அப்போ கோல்ட் ரோஜர் என்ன சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் கொள்ளையடித்த என்னோட மொத்த பொக்கிஷங்களையும் ஒன்றா சேர்த்து உருவாக்கியிருக்கேன். அதுதான் ஒன் பீஸ். அதை கிராண்ட் லைனில் ஒரு இடத்துல வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணுமா தாராளமாக வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பார். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்காகவே அந்த இடத்துல இருந்த மக்களும் இந்த ஒன் பீஸ் பற்றி கேள்விப்பட்ட எல்லாருமே கடலில் பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன் பீஸை தேடி கிராண்ட் லைனுக்கு. ஸோ அப்போ தான் நியூ பைரட் ஏரா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ரெசன்ட் டேயில் நம்ம ஹீரோ லூஃபியை காட்டுறாங்க. ஒரு போட்டில் இருக்கான். அந்த போட்டு ஓட்டையாகி மூழ்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் கோல்ட் ரோஜர் சொன்ன ஒன் பீஸை தேடி கிராண்ட் லைனுக்கு போயிட்டுருக்கான். லூஃபி எப்படிப்பட்டவன்னா, எப்போவும் நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்புகிற ஒரு இன்னசென்ட் பையங்க. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெச்சியான பையன். லூஃபி சின்ன வயசில் ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றான். டெவில் ஃப்ரூட்டுன்றது மேஜிக் பவரை கொடுக்குற ஒரு ஃப்ரூட்டு. அதே நேரத்தில் கடல் தண்ணி வந்து பெரிய வீக்னஸாக மாற்றி விட்டுரும். ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும். லூஃபி சாப்பிட்டது கம் ஃப்ரூட்டு. ஸோ ரப்பர் பவர் அவனுக்கு கொடுத்துருக்கும். அதனால தான் அவன் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருப்பான். லூஃபி சின்ன வயசில் ஒரு பைரட் கூட ஃப்ரெண்டாக இருந்தான். அந்த பைரட் பேர் ஷாங்க்ஸ். அந்த ஷாங்க்ஸ் வச்சிருந்த டெவில் ஃப்ரூட் தான் லூஃபி சாப்பிட்டது. ஷாங்க்ஸ் ஒரு பெரிய பைரட்டு, ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். லூஃபியோட உயிரை ஒரு டைம் காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் தன்னோட கையவே அவன் இழந்துருப்பான். இதனாலேயே லூஃபிக்கு ஷாங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வளர்ந்து ஷாங்க்ஸ் மாதிரி ஒரு நல்ல பைரட் ஆகணும் அப்படின்றது தான் அவனோட ஆசையாக இருந்தது. அதனால தான் ஷாங்க்ஸ் கொடுத்த அந்த ஸ்ட்ரா ஹேட்டை அவன் வந்து ரொம்ப முக்கியமாக மதிக்கிறான், பொக்கிஷமாக பாதுகாக்கிறான். லூஃபியோட போட் தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா, போட்டில் இருந்து ஒரு பேரல் எடுத்து அதுக்குள்ளே அவன் உட்காந்து லாக் பண்ணிக்கிறான். அந்த பேரலில் ஒரு பைரட் குரூ எடுக்கிறாங்க. அவங்க தான் ஆல்விடோ பைரட்ஸ். அந்த ஆல்விடோ பைரட்ஸோட கேப்டன் ஆல்விடோ பைரட்ஸோட ஷிப்பில் லூஃபி கோபியை சந்திக்கிறான். அவனுக்கு மெரைன் ஆகணுன்றது ஆசை, ஆனால் அவனை பிடிச்சி வேலைக்காரனா ஆல்விடோ வச்சிட்ருக்காங்க. லூஃபி ஆல்விடோ பைரட்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவனோட கம் பவரெல்லாம் யூஸ் பண்ணி வின் பண்ணிடுறான். அவனும் கோபியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. லூஃபி கோபி கிட்ட உன்னோட கனவை நோக்கி போ, அதுதான் எல்லாத்த விட முக்கியம் அப்படின்னு புரிய வைக்கிறான். ஒன் பீஸை தேடி கிராண்ட் லைனுக்கு போக தேவைப்படுற மேப்பை எடுக்கிறதுக்காக ஷெல்ஸ் டவுனில் இருக்க ஒரு மெரைன் பேஸுக்கு போகிறான் லூஃபி. கோபியும் அவன் கூடவே போகிறான். அதே நேரத்தில் பைரட் ஹண்டர் ஜோரோன்னு ஒருத்தனை ஒரு பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷனில் இருந்து மிஸ்டர் 7 அப்படின்ற ஒருத்தன் வந்து பார்க்குறான். அந்த ஆர்கனைசேஷனோட பேர் பொரோக் ஒர்க்ஸ். இப்போது நமக்கு அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது, பட் சீசன் 2 ஃபுல்லாகவே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜோரோ அந்த மிஸ்டர் 7 கொன்னுடுறான். அவனோட உடம்பை எடுத்துக்கிட்டு, குறிப்பாக அவனோட தலையை எடுத்துக்கிட்டு ஷெல்ஸ் டவுனுக்கு போகிறான். ஏன்னா அங்கே தான் மெரைன் பேஸ் இருக்குது. அங்கே அந்த மிஸ்டர் 7 பவுண்டியை கிளைம் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அங்கே ஹெல்மெப்போ அப்படின்னு ஒருத்தன் கூட பிரச்சனை வருது. ஜோரோவோட ஃபைட்டை பார்த்து லூஃபி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஜோரோ மிஸ்டர் 7 பவுண்டியை கலெக்ட் பண்ண மெரைன் பேஸில் இருக்கக்கூடிய கேப்டன் மார்கனை பார்க்க போகிறான். அப்படி போன ஜோரோவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹெல்மெப்போவை அடித்ததுக்காக அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹெல்மெப்போ மார்கனோட பையன். ஜோரோவை கட்டி வச்சு போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது லூஃபி ஜோரோவை ஃப்ரீ பண்ணி விட்டுறான். இங்கே நீ இப்படி சாக வேண்டிய ஆள் கிடையாது, உன்னோட கனவை நோக்கி நீ போ அப்படின்னு ஜோரோ கிட்டேயும் ஒரு பிட்டை போட்டு அவன் வந்து மேப்பை தேடி மெரைன் பேஸ் கொள்ள போகிறான். ஜோரோவோட ட்ரீம் என்னன்னா, ஜோரோ வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக ஆகணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் யாரோ ஒருத்தருக்கு. ஜோரோ அவனோட ஸ்வாட்ஸை ஹெல்மெப்போ கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டு போகிறான். செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த ஹேர் கட் பார்க்குறதுக்கு. லூஃபி மெரைன் ஃபோர்ட்குள்ளே மேப்பை தேடும்போது ஒரு திருடியை மீட் பண்ணுறான். அவளும் அதே மேப்பை எடுக்க வந்திருக்கா. அவள் தான் நம்ம நாமி. ஒரு வழியாக லூஃபியும் நாமியும் ஒன்றா சேர்ந்து மேப்பை எடுத்துகிட்டு தப்பிக்கும் போது மெரைன்ஸோட ஃபைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஜோரோ அந்த ஃபைட்டில் ஜாயின் பண்ணி லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணுறான். இவங்க 3 பேர் சேர்ந்து மெரைன்ஸை கேப்டன் மார்கனை தோக்கடிச்சிட்டு தப்பிச்சு போகிறாங்க. கோபியை அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா கோபிக்கு மெரைன் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ அந்த இடத்துல இருந்து அவனால் மெரைன்ஸோட ஜாயின் பண்ணிக்க முடியும், அவனோட ட்ரீமை வந்து அவனால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அங்கேயே அவனை விட்டு போகிறான். இந்த புது பைரட் குரூவை வேற ஒரு பைரட் குரூப் பிடிக்கிறாங்க. அவங்க தான் பக்கி பைரட்ஸ். அதில் பக்கி த கிளவுன் அப்படின்றவன் தான் கேப்டனாக இருக்கான். அந்த பக்கி த கிளவுன் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மொத்த ஆட்களையும் பிடிச்சி வச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கான். அவன் லூஃபியை பிடிச்சி கொடுமை பண்ணி அந்த கிராண்ட் லைன் மேப்பை கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். இந்த பக்கி அவனோட சின்ன வயசில், அதாவது லூஃபியோட வயசு இருக்கும்போது ஷாங்க்ஸ் கூட இருந்ததா ஒரு விஷயத்த சொல்கிறான். ஷாங்க்ஸ் மேலே செம்ம காண்டில் இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. நாமி லூஃபிக்கு துரோகம் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்போ தான் அவளுக்கு புரிய வருது,
பக்கி அந்த நகரத்தையே நரகமாக மாற்றி வச்சிருக்கான்னு அவளை பிடிச்சி திரும்ப கூப்பிட்டு போயிடுறாங்க. லூஃபி பக்கி ஃபைட் பண்ணுறாங்க. லூஃபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பக்கியோட டெவில் ஃப்ரூட் வந்து சாப் ஃப்ரூட்டு. அவனோட உடம்பை யாராலையும் வெட்டவோ அழிக்கவோ முடியாது. அது தானாகவே துண்டு துண்டாக மாற்றி தப்பிச்சிடும் அட்டாக்லேருந்து. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறான். இருந்தாலும் நாமி ஜோரோவோட டீம் ஒர்க் மூலமாக பக்கியை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. அந்த டவுன் மக்களை ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. பக்கியும் பைரட் தான், லூஃபியும் பைரட் தான். பட் லூஃபி வேறு மாதிரி பைரட்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு அப்போ தான் புரிய வருது. இவங்களோட ஷிப்புக்கு திரும்ப வந்ததும் நாமி சீக்கிரட்டாக ஒரு டிரான்ஸ்பாண்டர்ஸ் நைலை எடுத்து யார்கிட்டயோ பேசுகிறா, மேப் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் ஷெல்ஸ் டவுனில் கோபியும் ஹெல்மப்போ 2 பேரும் வைஸ் அட்மிரல் கார்ப்பை மீட் பண்ணுறாங்க. கோபிக்கும் லூஃபிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கார்ப் கோபியை தனக்கு கீழே கொண்டு வந்து லூஃபியை பற்றி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் இப்போது சிரப் வில்லேஜில் இருக்காங்க. கிராண்ட் லைனுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய நல்ல கப்பல் தேவைப்படுது. ஸோ அதை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அங்கே உசுப்பை மீட் பண்ணுறாங்க. உசுப் ஒரு லையர் அண்ட் வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருப்பான். இந்த உசுப்போட அப்பா யாசூப் ஷாங்ஸ் க்ரூவில் மெம்பராக இருக்கிறவர். அவரை நம்ம லூஃபிக்கு நல்லாவே தெரியும். உசுப்போட ஃப்ரெண்டு கயா பணக்கார பொண்ணு. அவகிட்ட ஷிப் இருக்குது, அவன் மூலமாக நமக்கு ஒரு ஷிப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம உசுப்பு கூப்பிட்டு போகிறான் நம்மளோட ஸ்ட்ரா ஹேட்ஸை. ஆனால் அங்கே கயாவோட பட்லர் கிளாகடோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப வெறுக்கிறான். அந்த கயாவுக்கு ரொம்ப வருஷமாக உடம்பு சரியில்லாத மாதிரி கிளாகடோர் வச்சிருக்கான். அவளோட சொத்துக்களை ஆட்டிய போட அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவளை போட்டு தள்ளிட்டு அவளோட மொத்த சொத்தையும் எழுதி வாங்குற பிளான்ல தான் அந்த கிளாகடோர் இருக்கான். கிளாகடோர்ன்றவன் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேமஸ் பைரட்டு. நேமு கேப்டன் கூரோ. அவன் வந்து பிளாக் கேட் பைரட்ஸோட கேப்டனாக இருக்கக்கூடியவன். அவன் கயாவோட லாயரான மேரியை கொன்னுடுறான். ஏன்னா மேரிக்கு இவன் மேலே சந்தேகம் வந்ததுனால. அன்னைக்கு நைட்டு ஸ்ட்ரா ஹேட்ஸ் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. நாமி வழக்கம் போல் அங்கே திருடும்போது கயா கிட்ட மாட்டிக்கிறா. பட் கயா அவ கூட நல்லா பேசி 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. கூரோவோட ஆளுங்க ஜோரோவை அடித்து ஒரு கிணத்துல போட்டுடுறாங்க. அவன் அந்த கிணத்துல இருந்து மேலே வர முயற்சி பண்ணும்போது அவனோட பழைய நினைவுகள் ட்ரைனிங் எடுத்ததுலாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒரே ஃப்ரெண்டான குயினா சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறா. ஜோரோவுக்கு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுன்ற ஆசை இருக்குல்ல, அதே ஆசை தான் குயினாவுக்கும் இருந்துச்சு. அதனால தான் குயினாக்காகவாச்சும் அவன் அந்த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்ற டைட்டிலை எப்படியாவது பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். உசுப்பு மெரைன்ஸை பார்த்து பேசி கூரோவை பற்றி சொல்லிட்டு கோபியையும் கூட்டிகிட்டு வரான் எப்படியாவது கயாவை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் கூரோ கோபியை ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாற்றிட்டு லூஃபியையும் பிடிச்சி கொடுத்துட்றான் மெரைன்ஸ் கிட்ட. ஜோரோ லூஃபியை மெரைன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு நேராக கயாவை காப்பாற்ற போய் கூரோவை கூட சண்டை போடுறாங்க. ஸோ கூரோவையும் கூரோவோட ஆட்களையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு கயாவை காப்பாற்றுறாங்க. லூஃபி கயாவை காப்பாற்றினதுனால கயா இவங்க கிராண்ட் லைன் போகிறதுக்கு ஒரு பெரிய ஷிப்பை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். கயாவுக்காக உயிரை விட்ட மேரியோட நேமை தான் இந்த ஷிப்புக்கு வைக்கிறாங்க, கோயிங் மேரி அப்படின்னு சொல்லிட்டு. உசுப் அஃபிஷியலாக ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூவில் ஜாயின் பண்ணிடுறான். கயா ஒரு குட் பை கிஸ்ஸை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். கோயிங் மேரி எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஷிப்பை மெரைன் ஷிப்பு ஃபாலோ பண்ணுது. கோபியும் வைஸ் அட்மிரல் கார்ப்பும் தான் அந்த ஷிப்பில் இருக்காங்க. அதை பார்த்து லூஃபி ஒரு விஷயத்த சொல்கிறான். அவனோட குரூவில் இருந்த எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா, வைஸ் அட்மிரல் கார்ப் லூஃபியோட தாத்தா. கார்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம பசங்க போகிற இடம் தான் நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் பராட்டியா. அந்த மிதக்கிற ஹோட்டலில் இருக்க ஒரு செஃப் தான் சாஞ்சி. அவன் நல்ல குக்கு. லேடிஸ்னு வந்துட்டா லவ் மூடுக்கு போயிடுவான். காலை யூஸ் பண்ணி மஜாவாக சண்டை போடுவான். எல்லாத்துக்கும் மேலே பசியோட யார் வந்தாலும் சோறு போடுவான். நம்ம பசங்க சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்ல லூஃபியை பிடிச்சி 1 வருஷத்துக்கு வேலை செஞ்சு கணக்கு முடிச்சுட்டு போறா அப்படின்னு ஆர்டர் போடுறாரு ஓனர் செஃப். சாஞ்சி பசியோட வந்த ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டதை பார்த்த லூஃபி சாஞ்சி கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். சாஞ்சி அங்கே இருக்கிறதுல சந்தோஷமா இல்லை. அவனோட ஆல் ப்ளூ ட்ரீம் அவனால் அந்த ஹோட்டலில் இருந்துட்டு அடைய முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது நல்லா புரிய ஆரம்பிக்குது. ஓனர் செஃப் கூடவும் அடிக்கடி பிரச்சனை ஆகுது. நிறைய சண்டை போட வேண்டியதாக இருக்குது. மெரைன் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, கார்ப்பு 7 வார்லார்டில் ஒருத்தனான மீகாக்கை கூப்பிட்டு லூஃபியை உயிரோட பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. 7 வார்லார்ட்ஸ்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த 7 கடற்கொள்ளையர்களை கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் கடலில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் சேர்த்து வச்சுருப்பாங்க. நாமியும் ஜோரோவும் ஒன்றா ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட பாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. உசுப் பாரில் டான்ஸ் எல்லாம் பண்ணி மஜா பண்ணிகிட்டு இருக்கான். மீஹாக்கு லூஃபியை பராட்டியாவில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி ஜோரோ அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான் டுயல் ஃபைட்டுக்கு. மீஹாக் தான் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இந்த வேர்ல்டாக இருக்கான். ஸோ ஜோரோவுக்கு அந்த டைட்டில் வேணும்னா மீஹாக்கை அவன் தோக்கடிக்கணும். அதனால தான் ஜோரோ மீகாக்கை சேலஞ்ச் பண்ணியிருக்கான். நாமி ஜோரோவை தடுக்க பார்க்குறா. இதனால் நீ கண்டிப்பாக செத்து போயிடுவேன்னு கோவப்படுறா. அப்புறம் சோகமாயிடுறா. அப்போது அவள் ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறா. பட் அவளால் போக முடியல. லாஸ்ட் மினிட்ல ஜோரோ வெர்சஸ் மீஹாக் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜோரோவால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. அவனும் தோற்று போயிடுறான். மீஹாக் ஜோரோவை கொல்லாமல் உயிரோட விடுறான்.
அவனோட தைரியம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ திரும்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வா என் கூட சண்டை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியையும் கூப்பிட்டு போகிறதையும் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிடுறான். ஏன்னா அவனுக்கு லூஃபியையும் பிடிச்சிருக்கு. லூஃபி கிட்ட அவன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்கான். ஜோரோவை காப்பாற்ற சாஞ்சி அண்ட் ஜெஃப் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ தான் சாஞ்சிக்கு ஜெஃப் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஸ்டோரியை சொல்கிறான். சாஞ்சியை சின்ன வயசில் ஜெஃப் தான் காப்பாற்றிருக்காரு. கடலில் ஒரு பாறையில் 85 நாள் தவிச்சிருக்காங்க. அப்போது சாஞ்சிக்கு அவர்கிட்ட இருந்த எல்லா சாப்பாட்டையும் கொடுத்துட்டு தன்னோட கால்களை கட் பண்ணி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காரு ஜெஃப். சாஞ்சிக்கும் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் இந்த ஜெஃப்பை விட்டு போக அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவர் அப்பா மாதிரி பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்புக்கும் அதே ஆல் ப்ளூ ட்ரீம் தான் இருந்திருக்கு. லூஃபி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜோரோவோட வீழ்ச்சிக்கு லூஃபி தான் காரணம்னும் ஒரு கேப்டனாக அவன் ஃபெயில் ஆகிட்டதாகவும் அவன் நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவங்கள வேற ஒரு பைரட்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க தான் ஆர்லாங் பைரட்ஸ். அதில் கேப்டன் ஆர்லாங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஃபிஷ்மேன்ன்றவங்க பாதி ஹியூமன்ஸாகவும் பாதி கடல் சார்ந்த மிருகம் மாதிரியும் இருப்பாங்க. அவங்கள மனுஷங்க வந்து ரொம்ப அடிமையாக தான் பார்த்துருக்காங்க. அவங்கள அவ்வளோ ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. அதனாலே ஆர்லாங்குக்கு மனுஷங்க மேலே ஒரு கோவம் எப்போவுமே இருக்கும். ஆர்லாங்குக்கு கிராண்ட் லைன் மேப் வேணும். ஆக்சுவலி ஆர்லாங்குக்கு தான் நாமி சீக்ரெட்டாக கால் பண்ணியிருப்பா. அப்போது இங்கே தான் நாமி ஆர்லாங் பைரட்ஸோட மெம்பர் அப்படின்றது நமக்கும் லூஃபிக்கும் தெரிய வருது. பக்கியை யூஸ் பண்ணி தான் லூஃபியை கண்டுபிடிச்சிருப்பான் இந்த ஆர்லாங்கு. பக்கியோட காது தனியாக ஸ்ட்ரா ஹேட்டில் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது அப்போ தான் வந்து நமக்கே காட்டுவாங்க. ஏன்னா பக்கியோட டெவில் ஃபுட் பவரே அதுதான். நான் உடம்போட எல்லா பார்ட்ஸும் அவனால தனித்தனியாக எடுக்க முடியும். நாமி மேப் எடுத்துக்கிட்டு ஆர்லாங் கூட போயிடுறா. லூஃபிக்கு பல்பை கொடுத்துட்டு சோகமாக ஜோரோ கிட்ட வந்து புலம்பும்போது ஜோரோ நான் எப்பவும் உன் பக்கத்தில் உன் கூட இருப்பேன்டா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறான். லூஃபி நாமியை கண்டுபிடிக்க ஆர்லாங்கை தேடி போகிறான். அவங்க கூட வர்றதுக்கு சாஞ்சியும் ரெடி ஆகிடுறான். இவங்க எல்லாரும் பக்கியோட ஹெட்டை யூஸ் பண்ணி நாமியோட ஹோம் டவுனுக்கு போகிறாங்க. ஆர்லாங் அங்கே இருக்க வில்லேஜ் மக்கள்கிட்ட அவங்க உயிர் வாழ காசு கொடுக்கணும்னு சொல்லி வரி விதித்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். மக்கள் பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆர்லாங் நாமியோட ஊரில் போய் வரி வாங்கிறதுக்கு நாமியவே அனுப்பி வைக்கிறான். அந்த வில்லேஜ் மக்கள்லாம் ஆல்ரெடி நாமி மேலே சமகாண்டில் இருக்காங்க. இப்போ அவள் போய் காசு கேட்கவும் எல்லாம் வெறுப்பை வந்து உமிழ்றாங்க. ஸ்டார் ஹெட்ஸ் நாமியோட சிஸ்டரான நொஜிகோவை மீட் பண்ணி நாமியை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ நொஜிகோ சொல்கிறா எங்கள் அம்மாவை ஆர்லாங் கொன்னுட்டான், டேக்ஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ மோசமான ஒருத்தன் கிட்டேயே போயிட்டு எப்படி நாமியால் வேலை செய்ய முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நாமி சொல்கிறா 8 வருஷமாக அவள் திருடுற, கொள்ளையடிக்கிற, சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் சேர்த்து வச்சிட்ருக்கா. 100 மில்லியன் பெரிக்கு 100 மில்லியன் பெரி கொடுத்தா நாமியோட வில்லேஜை ஃப்ரீ பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு ஆர்லாங் நாமிக்கு வாக்கு கொடுத்துருப்பான். அதுக்காக தான் அவள் இந்த மாதிரி திருடி காசெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கா. நாமிக்கிட்ட 100 மில்லியன் பெரிஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஆர்லாங் மெரன் கேப்டன் கிட்ட போட்டு கொடுத்து அந்த காசை எடுத்துக்க வச்சிடறான். இதில் நாமி ரொம்ப உடஞ்சி போகிறா, மன உளைச்சலுக்கு ஆளாகிறா. ஆர்லாங் பைரட்ஸ் டேட்டூவில் கத்தியை வச்சு குத்தி ரத்தம்னு போக லூஃபி வந்து தடுக்கிறான். ஃபைனலி லூஃபி கிட்ட நாமி ஹெல்ப் கேட்குறான். லூஃபி அஃப்கோர்ஸ் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்ட்ரா ஹேட்டை எடுத்து நாமி தலையில் வச்சுட்டு ஆர்லாங்கை தேடி போகிறான். கூட ஜோரோ, சாஞ்சி, உசுப்பும் போகிறாங்க. ஆர்லாங் பேஸில் ஸ்ட்ரா ஹைட்ஸ் குரூப் ஒரே டீமாக ஃபைட் பண்ணி ஆர்லாங் பேஸில் இருந்த ஃபிஷ்மென்ஸ் எல்லாரையும் சம்பவம் பண்ணி விட்றாங்க. சாஞ்சி அண்டு ஜோரோக்குள்ளே ஒரு ரைவல்ரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. உசுப் சோலோவை ஒரு ஃபிஷ்மேனையே போட்டு தள்ளுறான். பட் அதை பார்க்க தான் யாருமே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது அவனுக்கு. லூஃபி ஆர்லாங் கூட சண்டை செய்கிறான். கடைசியில் வின் பண்ணிடுறான். அந்த மொத்த பில்டிங்கையும் ஆர்லாங் மேலேயே விழ வச்சு ஆர்லாங் கதையை முடிகிறான். ஆர்லாங் அந்த பில்டிங்கில் வச்சு தான் நாமியை ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பான். நாமியை வச்சு நிறைய மேப்ஸ் வரைய வச்சுருப்பான். அந்த மேப்ஸ் எல்லாம் அவனுக்கு யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பில்டிங் மொத்தத்தையும் அழிச்சிருப்பான் லூஃபி. இப்போ அந்த வில்லேஜ் ஆர்லாங் கிட்டே இருந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸ்ட்ரா ஹேட்ஸும் மக்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமி நல்லவ அப்படின்றத அந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கார்ப்பும் மெரைன்ஸும் அங்கே வராங்க. லூஃபி வெர்சஸ் கார்ப்பு ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. லூஃபி அந்த ஃபைட்டில் தோற்றுருவான். கார்ப்பு லூஃபியை வந்து பெருசாக எதுவும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுறான். என்னடான்னு பார்த்தா லூஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் கார்ப்பு அவங்க கூட சண்டை போட்டதாக சொல்லுவார். லூஃபியோட ஃபர்ஸ்ட் வாண்டட் போஸ்டர் வருது. அதை பார்த்து லூஃபி செம்மையாக எக்ஸைட் ஆகுறான். லூஃபியோட வாண்டட் போஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. மீஹாக் ஷாங்க்ஸ் கிட்ட லூஃபியோட வாண்டட் போஸ்டரை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாரு. ஷாங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிடான். ஒரு வழியாக இவன் பைரட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாங்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஷாங்க்ஸோட க்ரூவில் இருக்கவங்களும் லூஃபியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எண்டில் சின்னதாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுத்துருப்பாங்க சீசன் 2க்காக. ஸ்மோக்கர் சுருட்டை வச்சு லூஃபியோட வாண்டட் போஸ்டரை வந்து எரிக்கிற மாதிரியும், அதுக்கடுத்து பக்கி ஆர்லாங் பார்க்லேருந்து தப்பிச்சு போய் ஆல்விடோவை மீட் பண்ணுற மாதிரியும் லூஃபியை தேடி இவங்க கண்டிப்பாக வர போகிறாங்க. கார்ப் கோபி ஹெல்மோ போக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறாரு. மக்களே இவ்வளோ தான். சீசன் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி சீசன் 1ல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சீசன் 2 எபிசோட்ஸ் வந்தோடனே ஒரு எபிசோட் பிரேக் டவுன்லேயும் உங்களை மீட் பண்ணுறேன்.